கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஓசியா 14:9 பிற்பகுதி. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். இல்லையா? இங்கே கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டது சொல்லி ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரு. செம்மையானவைகள், குற்றமற்றவைகள், கேடுபாடு இல்லாதது, அப்புறம் தாறுமாறு இல்லாத வழி. மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வழியை மரண வழிகள் அல்ல, செம்மையான வழிகள். ஏனென்றால் அவர் செம்மையானவர், பழுதற்றவர், குற்றமற்றவர், மாசில்லாதவர். ஆகவே அவருடைய வழியும் மாசில்லாத வழி, குற்றமற்ற வழி, செம்மையான வழி. அதுதான் தைரியமா சொல்றாரு. நானே வழி, சத்தியம், ஜீவன் சொல்றாரு. வேற யாராலும் தைரியமா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய வழியெல்லாம் தாறுமாறான வழி, கேடுபாடான வழி, மோசமான வழி. ஆனா ஆண்டவருடைய வழி செம்மையான வழி. அதனால்தான் ஆணித்தரமாக, உறுதியாக, தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டதான்? செம்மையானவைகள். யார் அதில் நடப்பாங்களாம்? நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். யாரும் நடக்க மாட்டாங்க? பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். ஏனென்றால் அவங்க இருட்டில் இருக்கிறதுனால, பாவத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வெளிச்சத்தில் வர முடியாதபடிக்கு இடறி விழுவாங்க, இடறி போயிடுவாங்க. ஆகவே கர்த்தருடைய வழி செம்மையான வழியில நாம் நடப்போம். நாம் இடறி விழாதபடிக்கு, நாம் பாதை தவறி போகாதபடிக்கு ஆண்டவருடைய வழியில செம்மையான வழியில தொடர்ந்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கே நன்றி. உங்களுடைய வழிகள் செம்மையானவைகள் சொல்லி பார்த்தோம்ப்பா. இந்த செம்மையான வழியில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள கிருபைச்சு பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாதாக. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.